இவங்க வந்து இதுக்கு முன்னாலே நேஷனல் அவார்டு வாங்கிட்டாங்க இல்லையா? இது வந்து செகண்ட் டைம். இதுக்கு முன்னால் ஷாருக் கான் அவர்களுடைய படம் to Ram put me in touch with Mari Selvaraj. And Mari is one of the sweetest guys in the world. Yes. I reached out to Vetrimaran. Oh, I sent him an SMS saying I'm making this film. Sir, I didn't make the trailer at all. வேறு யாரும் பண்ணாங்க. ஒரு நெட்வொர்க் கிடையாது, ஆள் கிடையாது, டீம் கிடையாது, சப்போர்ட் கிடையாது. இட் இஸ் ஒன் உமன் அண்ட் ஹர் டாட்டர். நெகட்டிவ் என்னன்னா ஒத்தரும் இல்லை, பார்க்கறதுக்கு ஒத்தரும் இல்லை. நீ தண்ணி சாப்பிட்டேன்னு கேட்கறது ஒத்தரும் இல்லை. இட் வாஸ் ஜஸ்ட் மதர் அண்ட் டாட்டர். விஜய் சேதுபதியை நீங்கள் ரீசெண்டாக மீட் பண்ணீங்க. எஸ். ஸோ வி வாண்ட் யூ டு டூ. அண்ட் த ஆக்டர் வாஸ் ஆமிர் கான். ஆமிர் கான். ஓ, இட்ஸ் ஹிஸ் டெபியூ ஃபிலிம். ஸோ ஷாருக் கான் முடிச்சது இப்போ ஆமிர் கான் வந்துச்சு. அது ஒன் இண்டியா ஃபிலிமி பீட் ரசிகர்களே, ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது வெற்றியை வந்து சந்தோஷமாக கொண்டாடி தமிழ்நாடு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு தலை சிறந்த பெண்மணி கூட நான் உட்காந்துருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பிரியா கிருஷ்ணசுவாமி, எப்படி இருக்கீங்கம்மா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. ஆமாம், ஐ ஷுட் பி வெரி மச் ப்ரிவிலேஜ் டு டாக்கிங் வித் யூ. ஸோ வெரி ஹாப்பி டாக்கிங் அபவுட் பாரம். இப்போ த டாக் ஆஃப் த டவுன், டாக் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொன்னால், டாக் ஆஃப் த கண்ட்ரின்னு சொன்னால் பாரம் தான். ஏன் சொல்கிறேன்னா 2019 எத்தனையோ படங்கள் இருந்தாலும் உங்கள் படம் யூனிக்காக பேசப்பட்டிருக்கு. ஸோ இந்த படத்துடைய வெற்றிக்கு மிக முக்கியமான த ஒன் பெஸ்ட் ரீசன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? At the national awards or after the national awards? Before the national award. This is the main reason which national award. I think the subject and actors are fantastic. 85 actors are there, but not all of them obviously can be main actors. Main role illa. But there is no such thing as a small role, especially for a director. Actor, thono idu enada idu walk in line kadiyadu, dialogue kadiyadu. Yeah, no screen time, avar da star. For a director abdi, for a director everybody is important. Yes, correct. ஒரு எக்ஸ்ட்ரா சைலண்டாக பின்னாடி இருந்தால் கூட அவரோட எனர்ஜி, அவரோட யதார்த்தம் அதெல்லாம் நம்மளது. ஒரு அதே நான் சொல்கிறேன், ஒரு பெயிண்டிங்கில் எல்லாம் போனால் ஒரு பீஸ் ஆஃப் மியூசிக்கில் ஒரு நோட் ஆஃப் ஆகிடுதுன்னா போயிடுச்சு, சுரே போயிடும். ஸோ எல்லோரும் அந்த நோட்டில் வரணும் எல்லோரும். ஸோ ஃபார் மீ தி ஆக்டர்ஸ், ஸ்டோரி முக்கியமான இது, சப்ஜெக்ட் ஒன்று அண்ட் பர்டிகுலர் ஸ்டோரி. ஓகே. ஸோ இது யார் ஆக்சுவலி எப்படி ஆச்சுன்னா, வி தாட் சலோ டாக்குமெண்ட்ரி பண்ணலான்னுட்டு. அண்ட் தட் டாக்குமெண்ட்ரி ப்ரொடியூசர் என்னை புஷ் பண்ணார். நான் என்ன சொன்னேன்னா, சார் ஒரு தலை கூத்தல் பற்றி ஒரு பண்ணலாம். ஹீ செட் வாட் இஸ் த ஸ்டோரி? ஸோ எல்லாரும் சொன்னாங்க, பிரியா தானே, பிரியாவுக்கு ஒரு ஸ்டோரி கிடச்சிடும் சார், நீங்கள் கமிஷன் பண்ணுறது கொடுத்துடுங்க. ஹீ செட் இல்லை, யூ பிரிங் மீ த ஸ்டோரி. ஸோ திஸ் ஃபில்ம் எல்லாரும் நோ நோ நோன்னு சொன்னப்போ we kept moving. அதுதான் சக்சஸ். That was what it was. Everybody no சொன்னாங்க, அந்த no வந்து you changed it into yes. Well, the film did that. That challenging and the guts you had in it, இல்லையா? அந்த ஸ்கிரிப்ட் மேல இந்த நம்பிக்கை. ஓகே, 2009 நிறைய படங்கள் வந்து இந்த ஹிட் லிஸ்ட்ல இருந்தது. பர்டிகுலர் ராம் சாரோட பேரன்பு, மம்முட்டி சாருக்கு கன்ஃபார்மா அவார்ட் கிடைக்கும் நிறைய பேர் சைன் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அதெல்லாம் கிடைக்கவே இல்லை. What do you think about this? Yeah, what can I say, no? I feel bad. That's what I've been saying when I spoke to Ram, put me in touch with Mari Selvaraj. And Mari is one of the sweetest guys in the world. Yes. So he was in Tirunelveli and he was trying to help me from Tirunelveli, sir. Oh, after the national award announcement. Super. The nicest film industry in the world and the Tamil film industry na paatha. So first thing I said was, sir, I'm sorry. This is how I feel about the national awards. But for us, it's for my actors and my technicians, because they are young and they are from my co-producer Adra. It's her first feature film as a producer. Super. And for apart from Adra and me, so we've done post-production in Bombay. Okay. But my cameraman, my writer, all your actors have come from Tamil Nadu, sir, from Chennai and Pondicherry. Avalku, I'm very happy. ஸோ இந்த நேஷ்னல் அவார்டு பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த அவார்டு அனௌன்ஸ் பண்ணோன்னா இங்கே தமிழ்நாட்டில் நிறைய பேர் கோச்சிக்கிட்டாங்க. யாரா இந்த அம்மாவுக்கு நேஷ்னல் அவார்டு கொடுத்துட்டாங்க, என்ன படம் அது? ஏன்னா யாருமே படமே பார்க்கல. பாரம்ங்கிறத பற்றி அனௌன்ஸ் பண்ண உடனே பீப்புள் ஆர் சர்ச்சிங் ஹவு டு கெட் த கான்டாக்ட் நம்பர், எப்படி இன்டர்வியூ பண்ணுறது, எப்படி அந்த படத்தை பற்றி எழுதுறது. எவ்ரி ஆன்லைன் மீடியா, ப்ரெஸ்ஸு, பீப்புள், மேகசின்ஸ் எல்லாருக்குமே டவுட்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் அந்த கோவம் வந்து பயங்கர நியாயமானதாக இருந்தது. நம்ம ஆட்கள் கிடைக்கலையேங்கிற ஒரு கோவம். ஆனால் உங்களுக்கு கிடைச்சது, உங்கள் உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி
ஹேட்ஸ் ஆஃப் டு தட். Thank you. ஸோ இதெல்லாம் தாண்டி கடந்து வந்து இந்த வெற்றியை இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் திரையரங்குகளை ஆல் ஓவர் தமிழ்நாடு பிக் ஸ்க்ரீனில் எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு பெரிய விஷயம் பண்ணுறீங்க. இதுக்கு எப்படி செயல்பட்டுட்டு வரீங்க? So Ram sir did this whole thing, right? He took Baaram under his wing. Number பண்ணலான்னுட்டு and he called Vetri and he said நீங்க ஒரு தடவை பாருங்க, let's try and release this film. அதான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம், எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு. ஸோ தென் தே டுக் ஓவர். அவளுக்கு தெரிஞ்சது பிரியாவோட முடியாது இது, யூனோ ஷீ இஸ் நாட் எக்விப்டன். ஒரு நெட்வொர்க் கிடையாது, ஆள் கிடையாது, டீம் கிடையாது, சப்போர்ட் கிடையாது. இட் இஸ் ஒன் உமன் அண்ட் ஹர் டாட்டர். ஸோ ராம் என்ன சொன்னாருன்னா 2018 எனக்கு சொன்னார். ஹி மெட் மீ இன் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்தியன் பேனராமாவில். அவர் என்ன சொன்னாருன்னா நீங்கள் இந்த ரிலீஸ் பண்ணணும். ஸோ ஐ செட் ஆப்வியஸ்லி ராம், ஐ வுட் லவ் டு ரிலீஸ் அ ஃபில்ம், பட் ஹவு டு யூ ரிலீஸ்? எனக்கும் தெரியும், யூ ரிலீஸ் 4 films a week தமிழ்நாடுல. யூ ஆர் மேக்கிங் 220 films a year. ஹவு அண்ட் அந்த கூட்டத்தில் நம்ம யார், ஹவு டு யூ ரிலீஸ் திஸ் ஃபில்ம்? ஹீ செட் பிரியா ரிலீஸ் இட். Then when we won the national award, a lot of directors from Tamil Nadu reached out to me, very generous, and they said, and one of them was Ram, and he said congratulations and all that. So he said, you come to Chennai. Now all my investors, some of my investors are from America. They're all schoolmates. See, the film began with Adra's money. Okay. So all friends forever. Avanga vandu they invested, yeah. Super. The film has been built on faith. Nothing else. So that was what happened. That continued. So Ram had faith. So I said, sir, so we came to Chennai and I said, sir, we are here. He said, come meet me. I said, when will you see the film? He said, now. He said, anytime. I said, I'm carrying the film, will you? He said, okay. So we saw it in his office. He was very nice. He was very generous. And over the next few days, he got me to meet a lot of people. One of them was Vetri. Vetri Maran. So he called Vetri Maran and he said, and he told me, he said, Priya, we have to find a way to release this film. And Ram sonar. So Vetri poi paathen, but Vetri was very busy with Asuran. And I told him, sir, I've just come for 5 minutes to say hello. I'll tell you an interesting thing. In 2016, before we shot Baaram in 2017 January. Okay. In August or something of 2016, August, September, October, and the period le, I reached out to Vetri Maran. I sent him an SMS saying, I'm making this film, I'm coming to Pondicherry. Can I meet you? Because I'll be coming via Chennai. He didn't see the message. Okay. So missed. Chance missed. Otherwise, I was going to ask him, sir, please produce panungo. Chinna kutti padam. உங்களுக்கு பிடிச்சதான நீங்களே ப்ரொடியூஸ் ஒருத்தரும். See, that's the destiny of the film. Now, how do you release a film like this? We are not equipped. Okay, we don't have the manpower. We don't have any support systems just in two Chennai. people. It's two women. ஆமா, 2 women all rounder மாதிரி சுத்திட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். Without continuous rest இல்லாம for the past 3-4 days full of promotion activities. So last 3-4 months it's அது 3 days peakல இருக்கீங்க. And preparing the trailer. You know, because so how people quietly joined the project, even in Chennai. People have worked on it for no money, sir. Super. The trailer launch, adhe na sonne. அந்த படத்து மேல இருக்கிற அவ்வளோ பெரிய அன்பு எல்லாத்துக்குமே. They want themselves, they are socially connected. அது வந்து அவங்க மனசுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் அந்த படத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. எல்லார் வீட்லயும் வயசான ஒருத்தர் இருக்காரு, எல்லார் வீட்லயுமே வயசான ஒரு சோல் வந்து இப்படி நினைச்சு பார்க்குறது அந்த ட்ரெய்லர் வந்து பேச வைக்குது. That is the magic you have done. Sir, I didn't make the trailer at all. வேற யாரோ பண்ணாங்க. அப்படி இருந்தாலும் அந்த ட்ரெய்லர் பேச வைக்குது. It's a beautiful trailer. It's a nice trailer. யார் இந்த பொம்பளை அப்படின்னு சொல்லி மிஷ்கின் சார் கேட்டார். அதாவது ஸ்டேஜில் அப்படி பண்ணிட்டார். இந்த பொம்பளை பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, இந்த பொம்பளை வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணாங்க, இந்த ஃபங்க்ஷனுக்காகவே புடவை கட்டிட்டு வர சொன்னதால வந்தாங்க அப்படின்னாங்க. எங்களுக்கு இன்டர்வியூஸ்லேயும் வந்து இப்போ பக்கா சாரீ கட்டிட்டு வந்திருக்கீங்க. பட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ்லாம் பார்க்கும்போது பக்கா வெஸ்டர்னைஸ்டு மாடர்னாக செம்ம. You know, I began to wear sarees when I was 12 years old. அப்படியா? Abroad. நைஜீரியாவில் இருந்தப்போ என்னோட அம்மா அப்பா சொன்னா இப்போ சரி ஓகே, பிகாஸ் நம்ம கல்ச்சர்ல யூ டூ half saree and then you go to saree. Yeah, so that's how I was brought up. So இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் I wore a saree for 30 years. Oh, then I said okay, बहुत हो गया, வேண்டாம். So இப்போதான் நான் திரும்பி புடவையில வந்தேன். பரவாயில்ல, உங்க தமிழ் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் ஜாலியா இருக்கு, என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. என்ன லாங்குவேஜ் தான் பேசுறீங்க? ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ், இதுல வந்து எதை வந்து உங்க மதர் டங்னு சொல்லுவீங்க? My mother tongue is Tamil. தமிழ் தான் 100% so. But ana English தான் அதிகமா, because you travel a lot. I traveled a lot. My see, it's a very interesting thing. Appa is from Melkote, Mysore. Okay. So he used to speak only Kannada, yaar. Okay. But I knew the culture, man.
அது போகாது இன்னும் போகல, அது நல்லாவே தெரியும். போகாது. எப்படி ஆர்டிஸ்ட்டை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களோட இந்த தமிழ் வச்சு அழகாக புரிய வச்சு அந்த ஆர்டிஸ்ட்லாம் எப்படி வேலை வாங்கினீங்கிறது சில மெமரிஸ்லாம் சொல்லுங்கள். ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த ஒரு விஷயம் ரொம்ப டஃப்பாக இருந்தது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? பிகாஸ் எவ்ரிபடி செட் ஒன் பாயிண்ட் இஸ் யூ ஆர் அ டஃப் டாஸ்க் மாஸ்டர். யார் சொன்னாங்க? சொன்னாங்க நிறைய பேர். ஐயோ அவங்க வந்தாங்கன்னா அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டில் டென்ஷனாக இருப்பாங்க அப்படிலாம் சொன்னாங்க எங்ககிட்ட. ஓ, யார் சொன்னா? ஓ, ஆர்டிஸ்ட் தான். ஓ, யூ மெட் மை ஆர்டிஸ்ட். Okay, no, there was no tension, you know. The point was we had no money, yaar. Okay. And it was too big, the production. Okay. And I had to finish it. My daughter gave me 23 days, but we were using the money too fast. So 18 days of munju. We had to finish it. There was no choice. So I had a lot of script to finish. Okay. That was the problem. So how do you do it? So I did a workshop, actor workshop. I kept changing we just worked on our feet. But whatever happened, we just adjust and go. Okay, and it was evlo kashtam ellarkum. We had to confront and move. You know, this is true of every film. But with other films, you have a production team. Yes. See, there's a pros and cons of being producer. True, it happens. Namaldu complete freedom, complete control of our product. Those are positives. நெகட்டிவ் என்னன்னா ஒத்தரும் இல்லை, பார்க்கறதுக்கு ஒத்தரும் இல்லை. நீ தண்ணி சாப்பிட்டேன்னு கேட்கறதுக்கு ஒத்தரும் இல்லை. இட் வாஸ் ஜஸ்ட் மதர் அண்ட் டாட்டர். புரியுது உங்கள் கஷ்டம் என்னன்னு புரியுது. அதாவது ஃபீல்ட் கிளியர் பண்ணுறதுலேருந்து கேமராவோட லென்ஸ் மாற்றுறதுலேருந்து எல்லா விஷயத்துலையும் ஓடுறதுலேருந்து அங்கே டோட்டல் டீம் கோஆர்டினேஷன்லேருந்து எல்லா விஷயத்தையும் நீங்கள் 2 பேர் மேக்ஸிமம் செஞ்சுருக்கீங்கிறது தான் இந்த படத்துடைய ஒட்டுமொத்த ஹைலைட்டில் அண்டர்லைன் பண்ண வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட் இல்லையா? ஓகே, இந்த படத்தை வந்து தியேட்டரில் மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஆஸ் அ டேரக்டராக ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாருமே நிறைய படம் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் சினிமா வாரத்துக்கு 4 வருது. இந்த படம் தியேட்டரில் போய் மறக்காமல் நீங்கள் பார்க்கணும், டெஃபினட்டாக பார்க்கணுன்னா த மேஜர் 2 points which you want to tell the audience. Okay, so நான் என்னன்னா one family. If you like your family, for me the joint family system breakdown. எனக்கு I grew up in a joint family. அது சொன்னேன், 2 joint families actually. So எனக்கு புரியும், joint familyல politics இருக்கும், கஷ்டம் இருக்கும், people don't like each other, they're jealous of அவன் சம்பளம், இவ அழகான இருக்கா, அவள்கிட்ட எந்த போடவே வந்தது, அதெல்லாம் எனக்கு தெரியும், பாலிடிக்ஸ் இருக்கும். பட் அதில் ஒரு சேஃப்டி நெட்வொர்க் இருக்குது, ஒரு வயசான வாழ்க்கை ஒரு சேஃப்டி நெட்வொர்க் இருக்குது, குழந்தைகளுக்கு சேஃப்டி நெட்வொர்க் இருக்குது. நீங்கள் வெளியில் போய் யூ கேன் ஒர்க் பிகாஸ் யுவர் மதர்ஸ் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் சில்ட்ரன். தேர் இஸ் அ கிரேட் டீல் டு பி செட். அது ஒன்ஜப்போ our culture began to break. And not just நம்ம தமிழில், anywhere across India we are a joint family culture. இப்போ நார்த் இந்தியாவில் இன்னும் இருக்குது, சின்ன ஊரில் அங்கே இருக்குது. பட் நம்ம சவுத் இந்தியாவில் it is breaking up and it makes me very very sad. And இப்போ ஸ்பெஷலான சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்க போகிறேன். இவங்க வந்து இதுக்கு முன்னாலே ஒரு நேஷனல் அவார்டு வாங்கிட்டாங்க இல்லையா? இது வந்து செகண்ட் டைம். இதுக்கு முன்னால் ஷாருக் கான் அவர்களுடைய படத்தில் நடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பெண்மணி இவங்க. இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். ஸோ யூ டெல் மீ அபவுட் தட். எப்படி அந்த சான்ஸ் வந்து மிஸ் ஆச்சு? எதனால் ஷாருக் கான் கூட கேட்சி? என்னங்க எல்லாம் ஷாருக் கான் கூட அப்படிங்கும்போது பயங்கர சந்தோஷப்படுவாங்க. நான் வேண்டான்ட்டேன், நான் பண்ண மாட்டேன். ஷாருக் கான் கூட வேண்டான்ட்டிங்களா? ஏன், அவர் டெபியூ ஃபில்ம், யாருக்கு தெரியும் ஷாருக் கான்னு? இல்லை என்னாச்சுன்னா, அந்த படம் பேர் சொல்லுங்க. கபி ஹா கபி நா. First film made by Kundan Shah. Okay. So adla enna so actually what happened was I came from theatre, so I was an actress only for a long time. So nan Bombay la vandappo I did a small as an editor. It's one of the first films that was offered to me. On the second day I landed in Bombay. It was a small independent Parsi film. Parsi, okay. Gujarati Parsi. Different language. Only in the நாட்டில் இந்த நம்ம தேசத்தில் ஒரே ஒரு பார்சி ஃபிலிம் பண்ணியிருந்தா அது பர்சி. அந்த ஒரு படம் தான், ஒரே ஒரு படம் அந்த லாங்குவேஜில். அதுக்கும் நேஷனல் அவார்டு பெஸ்ட் குஜராத்தி ஃபிலிம் அதுக்கும் கிடச்சிது. எனிவே அவர் கேட்டார், என்னோட சீனியர் ஃபிலிம் ஸ்கூல்லேருந்து. ஸோ அவர் கேட்டார், பிரியா நீங்கள் பண்ணுறல எடிட்? ஐ செட் ஆஃப் கோர்ஸ் மேன். ஐ தாட் எல்லாம் ரெடி, நாளைக்கு. நோ ஐ எம் கோயிங் டு ரைட் த ஸ்கிரிப்ட் அண்ணாரு. ஓடே அதில் எவ்வளோ வருஷம் ஆகும்னு பார்த்தேன். அவர் ஆக்சுவலி ஃபினிஷ்ட் இட். He wrote the script, he got funding, and he came to me and he said, okay, the film is ready. அதுக்குள்ளே நான் இன்னொரு ரெண்டு படம் பண்ணியிருந்தேனோ as editor. ஸோ இந்த படம் வந்தது என்கிட்ட. அதில் ஒரு சின்ன ரோல் இருந்தது. ஓகே, கேர்ள் இன் பஸ். த ஃபில்ம் இஸ் கால்ட் பர்சி. PRCY. எனிவே அதில் ஒரு சின்ன ரோல் இருந்தது. இப்போ கேர்ள் இன் பஸ், பணமே கிடையாது. ஸோ தே செட், பிரியா நீ பண்ணுறியான்னு. நான் பண்ணிட்டேன்.
அதை என்னோட சீனியர் பார்த்தாரு, குந்தன் ஷான்னு. இப்படிதான் அந்த ஷாருக் கான் டிராவல் கனெக்ட் ஆகுது. ஓகே. So he was making Shahrukh Khan's first film. Okay. It was called Kabhi Haan Kabhi Na. So he asked somebody, he said, who's that girl? Let's cast her. So they said, sir, she's an editor, she's not an actress. But he called me anyway. He said, listen dude, do you want to do this film? I said, no yaar, I'm not an actress, because I had lost the habit of acting. See, you all are all performers, you all know. உங்களுக்கு கேமரா முன்னாடி வரணும்னா எவ்வளோ உங்களுக்கு ஒரு உள்ளேல இருந்து feel. It's a full-time job. Now I know why actors are paid so much. I said, sir, I have habit, poet, and I'm very shy. So I said no. So அப்படி Then he became Shahrukh Khan. இப்போ நான் பண்ணேன்னா அந்த படம் ஃப்ளாப் ஆயிருக்கும், and Shahrukh Khan would not have been Shahrukh Khan. அப்படிலாம் கிடையாது. நீங்க பண்ணிருந்தா இன்னும் எங்களுக்கும் சந்தோஷம் கிடைச்சிருக்கும். ஷாருக் கானுடைய முதல் படத்துல நடிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்டட் விமன் எங்க கூட இருக்காங்க, நாங்க சந்தோஷப்பட்டிருப்போம். எனியோ இந்த ஸ்டோரி சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஷாருக் கான் அதுக்கப்புறம் மீட் பண்ணீங்களா? இல்ல, மீட் பண்ணவே இல்லை. I bumped into him at one of these Filmfare Awards or something a few years ago. Not a few, 10 years ago. And but I just kind of look at how does he know me, right? Okay. But this is the story that we missed out on. So. Okay, one more interesting question what I want to ask is, in the camera editing, processing, coloring, grading நிறைய விஷயம் இருக்கு. விமன் எடிட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அது சினிமா இண்டஸ்ட்ரியில் தேர் ஆர் வெரி 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 இருக்காங்க, ஹேண்ட் பிக்டு. அதாவது ஒரு 500 people இருக்காங்கன்னா ஒரு 2 editors 3 editors தான் விமன் into the field of editing. நீங்கள் இவ்வளோ வருஷமாக இந்த எடிட்டிங் அப்படிங்கிற ஃபீல்டுக்குள்ளே பயங்கர அக்ரெசிவாக யூ லவ் தட் ஃபீல்ட் அண்ட் அந்த ரொம்ப பேஷனேட்டாக அந்த எடிட்டிங் ஃபீல்டுக்குள்ளே வரதுக்கு என்ன காரணம்? கொஷின் நம்பர் 1. கொஷின் நம்பர் 2 வந்து இது கொஷின் கிடையாது. இந்த இன்டர்வியூ எடிட் பண்ணுற எடிட்டர் ஆகட்டும், எல்லா எடிட்டர்ஸுமே எடிட்டிங் பற்றின ஒரு பேசிக் திங், திஸ் இஸ் த எசென்ஷியல் திங் ஃபார் எடிட்டிங் அப்படின்னா என்ன சொல்ல விரும்புகிறேன்? Okay, so editing is not about editing, like acting is not about acting. Acting is, for me, it's about reacting. Okay, then you get natural performances. Okay. So editing is not an aggressive act. Okay. That's the first thing for me. So I spend a lot of time na assembly பண்ணுவேன், அது பார்த்துட்டே இருப்பேன். Then my husband is also a filmmaker, ex-husband. He said a very interesting thing. He said what you remember is what is good. Okay, மறந்து போயிட்டானா it is not worth it. So what you remember is what will stay in the film. Okay. So அவர் ரொம்ப நல்லா சொன்னாரு. He said it's like breathing. Editing is like breathing. So you expand. So நீங்க படம் பண்ணா, then you put the whole thing together, இல்ல assembly. அத்தை contract பண்ணணும். That's the edit. Yes. Okay. Then you see the whole thing. And how do you contract it? you just take out takes, இல்ல இது good take இல்ல good take, NG ன்னுட்டு எல்லாம் வாங்கிடுவாங்க. So now you have one take, இல்ல now you see and I never cut. I don't cut. It's the last thing I do. I don't cut. Yeah, I don't cut. I just keep watching. Because see, there's one thing to say I shot the script. அதுக்கப்புறம் நீங்க ஷூட் பண்ணது மெட்டீரியல் அதுக்கு ஒரு சொந்த ஒரு உயிர் வரும், ஒரு பிரெத் வரும், ஒரு லைஃப் வரும். அது வேற ஐடென்டிட்டி. இட்ஸ் நாட் யுவர் ஸ்கிரிப்ட். Okay. That is a different entity. You have to listen to the material. You cannot say I made you. Like you cannot say to your child I made you. Yes. The child has an identity. The child will turn around and say you leave me alone, I will deal with. Right? Exactly. That is what an edit is. That's what a film is. So you listen to the film. So it's really na cut pannaka first cut is just removing the clap and the end. Cut kapro. Okay, there are points in Baaram where I've used shots. I learned this technique from somebody else. Where I've used parts of the shot before I said action, no? அதுக்கு முன்னாலே I said, oh God, I messed up. I needed a hold here. Okay. And I haven't shot. Okay. So I went back to my material and I said, do I have a hold? And fortunately, I have this habit of, I don't say immediately action and immediately cut. I wait. Over breath, everybody has to breathe together. Then you start the shot. Okay. So I'm waiting. I set everybody and I wait. And then when I think it's okay, I say, okay, action. So I got that 2-3 seconds. Now imagine that 2-3 seconds that you get of that shot will determine the rhythm of that scene. Exactly. Okay, because then after that you can't have a 40-second shot. That 2-3 seconds becomes the basic unit. It's all mathematics. So if I cut, I'll cut the clap and the announcement, and I'll cut as soon as I say cut, just before I say cut, I'll cut. So I've got the entire shot. Okay. And I just keep watching it for a long time. Then I remove, or I'll remove parts of a take. Okay. Seri, in the part nanna irukku.
So adella na jodu, I'll add. So I'll have several takes of one part of a scene. Then I'll go to the next part of the scene. Then I start knocking. So basically I knock off blocks. ஓகே, Like that. ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுடைய ஃபேவரட் எடிட்டர் யார்? அதாவது இந்தியன் சினிமாவில் சரி இல்லை தமிழ் சினிமாவில் நீங்கள் சொன்னாலும் சரி, இஸ் மை ஃபேவரட் எடிட்டர் அப்படின்னா Srikar Prasad. ஸ்ரீகர் பிரசாத். ஓகே, the one reason? It's a very funny thing, I'll tell you. Because we avarku theriyumo illiyo theriyadu, அவர் ஒரு படம், actually I think our career began together, him and me actually. So நான் பாம்பேல இருந்தேன், அங்கே ஒரு படம் வந்தது ராக்னு. ஓகே, சந்தோஷ் சிவன் ஷூட் பண்ணாரு. Srikar Prasad was the editor. The director was Aditya Bhattacharya, Basu Bhattacharya's son. And the actor was Amir Khan. Amir Khan. Oh, it's his debut film. So Shah Rukh Khan முடிச்சது இப்போ Amir Khan வந்தாச்சு. அதுவும் டெபியூ ஃபிலிம். என்ன படம் அது? It's called Rak. It was made before Qayamat Se Qayamat Tak, which is supposed to be Amir's debut. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சது இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னால ஒன்று இருக்கு. ஓகே. So அது ஸ்ரீகர் சார் பண்ணாரு. ஓகே, ஸ்ரீகர் சார் பண்ணது. And but he lived in Chennai. Nani lived in Chennai, yeah. So நான் அப்போ we were doing my first film. அதே ஸ்டுடியோல. So அந்த டைரக்டர் வந்து கேட்டாரு என்ன and all that was 35 mm filmல. So அவர் என்ன சொன்னாருன்னா, ஏதோ நான் பண்ணிட்டேன், என்னோட டைட்டில் சீன் அவுட் சிங்க் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு சின்னது ஒரு 1-2 minutes. ஸோ அந்த ரீல் அவுட் சிங்க் போயிடுச்சு. அப்போ ரீல் எல்லாம் இருந்தது. ஸோ நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண முடியுமான்னு ஆனர் கேட்டார். ஸோ சரி, எனக்கு பிரச்சனை இல்லை, பட் உங்கள் எடிட்டர் எங்கேன்னு கேட்டேன். பிகாஸ் அன்எத்திக்கல் இல்லையா, நீங்கள் இப்போ டிஓபி, இப்போ வேறு டிஓபி நீங்கள் போயிட்டு வேறு உங்களோட பெர்மிஷன் வேணும் இல்லையா சார். ஸோ நான் கேட்டேன், உங்கள் எடிட்டர் எங்கேன்னு கேட்டேன். ஸோ ஹீ செட் நானி ஹஸ் கான் பேக் டு சென்னை அன்னர். ஸோ ஐ செட் நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, அப்போ லேண்ட்லைன் இருந்தது இல்லையா, ஃபோன் பண்ண நீங்கள் கேளுங்கோ, ஓகேவான்னா நான் பண்ணி விடுவேன். ஸோ அது எனக்கு தெரியாது ஓகேன்னு சொன்னாரா இல்லையா, ஃபோன் பண்ணாலா இல்லையா. ஹீ கால் மீ அண்ட் ஹீ செட் பிரியா, ஹீ செட் ஓகே. ஐ செட் ஓகே. ஸோ தட் ஃபிலிம் வாஸ் ராக் வித் ஆமிர். ஸோ தட் இஸ் ஹவ், ஸோ பர்சனலி, அண்ட் ஐம் ஷுர் ஸ்ரீகர் சார் டசன்ட் நோ திஸ், பட் இருந்தாலும் இந்த ஸ்டோரியை வந்து அவர் கேட்டார்னா சந்தோஷப்படுவார். உண்மையிலே யுவர் ஃபேவரட். ஸோ ஐ ரியலி ரெஸ்பெக்ட் ஹிம் பிகாஸ் சி இப்போ ஒரு தமிழ் படத்தில் சினிமாவில் ஒரு மாறு வந்ததுன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஒர்க் ஆஃப் ஆல் ஆஃப் தீஸ் பீப்புள். அந்த ஒரு சேஞ்ச். யா, ஸோ ஹி டஸ், தே ஆர் த ட்ரெண்ட் செட்டர்ஸ் அண்ட் இட்ஸ் நாட் அன் ஈஸி, இட்ஸ் அ ஸ்ட்ரகிள். ஸோ ஹி டஸ் த பிக் ஃபில்ம்ஸ் ஆல்சோ, ரைட்? He does the big commercial films, the big art films, the small art films. All together. He did Toolet. What an edit, sir. He cut Iruvar what? He has done a lot of films. That's what you guys list. And one of the nicest guys. So this kind of, but the reason that the cinemas are changing is because people like this are encouraging it. Vijay Sethupathi நீங்க ரீசெண்டா மீட் பண்ணீங்க. Yes. So we want you to do such a different mass hero subjectsலாம் பண்ணனும். ரஜினி சார் உங்களோட ஃபேவரட் ஹீரோன்னு நிறைய இடங்கள்ல சொல்லிருக்கீங்க. So what is your plan, next plan? ரஜினி சார் வச்சு படம் பண்ண போறீங்களா, விஜய் சேதுபதி வச்சு பண்ண போறீங்களா? I'd love to. Obviously என்னோட இப்போ பார்த்தா பாரமோட என்ன இருக்கு. பாரம் வந்து உண்மையிலே மிகப்பெரிய வெற்றி அடையும், அதில் கமர்ஷியல் ஹிட் ஆகும், வசூல் ரீதியாக வெற்றி பெறும். இதெல்லாம் நான் வந்து சும்மா சொல்லலை, ஏன்னா இந்த படத்துடைய அழுத்தம் ரொம்ப திருத்தமாக தெளிவாக இருக்குது. நீங்கள் அவ்வளோ அழகாக நேஷனல் அவார்டு சும்மா வாங்கிட்டு வரல. ஸோ அந்த படத்தை மக்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் கொண்டாடுவாங்க. எல்லார் வீட்லேயும் ஒரு வயசான ஒரு தாத்தா இருக்கார், எல்லார் வீட்லேயும் வயசான உணர்வு பூர்வமான சில விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. அந்த ஒரே காரணத்துக்காக கண்டிப்பாக யூ வில் பி டூயிங் அ கமர்ஷியல் ஃபிலிம் சூன். சார், thank you so much. I really hope so. இல்ல, நான் வந்து சும்மா சொல்லல, பிகாஸ் அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்த எல்லாருமே, பிரஸ் பீப்புள் எல்லாருமே we are keep on supporting you. ஸோ தொடர்ந்து எங்களுக்கு நிறைய கமர்ஷியல் படங்கள் பண்ணுங்கிறது எங்களுடைய ஆசை. அந்த வட சென்னை அந்த படமாகட்டும், பேரன்பு படமாகட்டும், இதெல்லாம் நீங்க பாத்தீங்களா? அது இப்போ ரீசெண்டா வந்த ஒத்த செருப்பு பார்த்திபன் சாரோடது, சில்லு தியேட்டர்ல பார்த்திருக்கேன். இந்த படங்கள் எல்லாம் பத்தி நீங்க சொன்னீங்கன்னா இந்த இன்டர்வியூ முடிச்சிடலாம். சில்லு கருப்பட்டி, ஒத்த செருப்பு, பேரன்பு, சில்லு கருப்பதி, I couldn't believe the film. நான் அப்படியே உட்கார்ந்தேன். And you know, you should have seen the audience reaction to that film. Oh, I've never seen an audience react to a film non-mainstream, right? That I'm a big fan of Sillu Karpati and I'm a big fan of hers because even she didn't know. I have seen Poovar some PP. ஓ அப்படியா? அதுவும் பார்த்துட்டீங்க? 6 years ago. எனக்கு இப்போ கூட கேப்க்கும் இருக்கு. Some scenes I can remember shot by shot. Oh, super. It was so beautifully done.
And that was a year, extraordinary year for Tamil cinema. See, these are the people that began. ட்ரெண்ட் செட்டிங் Yeah, ஆகிட்டே yeah, இருக்கு. yeah. பார்த்திபன் சாரோட படம் அது பார்த்தீங்களா? எனக்கு what a sir, எந்த இண்டஸ்ட்ரியில அக்செப்ட் பண்ணுவாங்க சார்? A one character film that was so lively. You didn't realize it was a one character film, sir. I didn't realize. It took me a long time. I was like, wow. And sir, the audience was glued to it. And I was amazed at the kind of response that film got. And that it, you know, what I felt as an art, as a director and as an audience, it gave me எனக்கு ரொம்ப தைரியம் வந்தது அத்து செல்ப்பு பார்த்து. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த அவார்ட் ஃபிலிம்ஸ்னு சிலர்லாம் ஒதுக்குறாங்க, சிலர்லாம் கமர்ஷியல் படம்னு பார்க்குறாங்கல்ல. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் சொல்ல விரும்புகிறீங்க? இதெல்லாம் அவார்ட் ஃபிலிம்ஸ் தான், இதெல்லாம் வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்குள்ளேயே வராத படங்கள்ல சில ஆனால் இப்போ அதெல்லாம் கமர்ஷியலாகவும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ பாரம் வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுது, இதெல்லாம் வந்து நல்ல விஷயம். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் திஸ்? I think it's great. I think, see, it's an ecosystem. You have to have the big star films, sir. The Bahubalis and the, you know, Noor Koti and Madri. Sambhaichu Kurtaka, they are like parents. The independent films are like children. So those parents are taking care of these children and the Madri. The ecosystem la nariya panam venum, sir. Illa panna othrum panna matanga. So it is very important. But I don't think that you know, it's like Ram said, just because a film wins or does not win an award does not mean it's good or bad. Correct? மக்கள் மனசுல ஜெயிச்சாச்சு. That is the most important thing. So that is the function of cinema. Okay. உங்களுக்கு போய் டச் பண்ணனும் அன்னுட்டு நம்ம, that's what a film is supposed to do. And people are very moved by big star films, very moved. Yes. I also enjoy watching them. I love watching them. And I think they give validity they give. So I think they're very important. ஸோ இந்த பேட்டியில் நம்ம நிறைய விஷயங்களை பேசுனதை தாண்டி நம்ம கன்க்ளூஷன் என்ன சொல்ல வரும்னா, வெகுஜன மக்களை அதிகம் மனதை பாதித்த படங்கள் வெறும் கமர்ஷியல் படங்கள் மட்டும் கிடையாது. வித்தியாசமான புது முயற்சிகள் எடுக்கக்கூடிய நிறைய படங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் நம்ம பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி நமக்காக பிரியா கிருஷ்ணசாமி மேம் வித்தியாசமான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க, தமிழ் சினிமா எடுத்திருக்காங்க. பல மொழிகள் பேச இருந்தாலும் நமக்காக தமிழில் ஒரு அற்புதமான படம் கொடுத்த பிரியா மேம் அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு, இன்னும் நிறைய விஷயங்களை வெற்றியோடு நாங்கள் வந்து திரும்பி உங்களை வந்து பார்க்குறோம். படம் எல்லா தேட்டரிலும் நல்ல வசூல் ரீதியாக வந்ததுக்கப்புறம் மீண்டும் அடுத்த வெற்றியில் உங்களை சந்திக்கிறேன். Thank you so much. Thank you so much.